ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் மெக்டா பாய்ஸ். ஹிந்தி படம். தமிழ் டப்பிங் வந்து அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. போமன் ஈரானி டைரக்ஷனில் அவினேஷ் திவாரி மற்றும் பலர் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம போமன் ஈரானி வந்து ரிட்டையர்டு பர்சன், மனைவி இறந்துடுறாங்க. அவருக்கு 2 பசங்க. ஒரு பையன் ஆர்கிடெக்சர் முடிச்சுட்டு மும்பையில் ஒர்க் பண்ணுறான். ஒரு பொண்ணு வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ மனைவி இறந்த பிறகு வந்து அவர் யார் கூட போய் இருக்கணுங்கிறது அவருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பொண்ணு வாங்கப்பா அமெரிக்காவுக்கு போகலான்னு வந்து கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் அவருக்கு வந்து பாஸ்போர்ட் இஷ்யூவால் அவர் என்ன பண்ணுறாரு, பையனோடையே கொஞ்சம் ஒரு 2 நாள் தங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. பையன் மாடர்ன் ஆர்கிடெக்சர், பட் வளர்ந்து வரக்கூடிய பையன் ரொம்ப துடிப்பான பையன். ஒரு பையனுக்கும் ஆனால் இவருக்கும் ரொம்ப கம்யூனிகேஷன் கேப் இருக்கும், இந்த ஜென்ரேஷன் கேப் இருக்கும். பார்த்திங்கன்னா தான் சொல்கிறது கரெக்டுன்னு பேசக்கூடிய டைப் அவங்க அப்பா கேரக்டரு. பையன் வந்து இப்போ உள்ள மாடர்ன் ஜென்ரேஷன் பையன், ஆனால் பொறுப்பான பையன் வீட்டுக்கு வரும்போதே வந்து வீட்டுக்குள்ளே லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். என்னடா நீ லைட்டை போட்டுட்டு தான் வெளியில் போவியா அப்படின்னு கேட்டு லைட்டை ஆஃப் பண்ணுவார். அவர் ஒவ்வொரு லைட்டாக அவங்க பையன் போட்டுட்டு போயிட்டுருப்பார். அதே போல் வந்து சோஃபாவா பெட்டான்னு படுக்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துவார் அவங்க அப்பா. அதே போல் இவர் கம்ப்யூட்டரில் உட்காந்து அதை லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, உன்ட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, நீ ஃபாஸ்ட்டாக வேலை செய்வேல அப்படிங்குவார். ஸோ அவரோட வேலையை கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசும்பொழுது, இவர் நீங்களும் தான் டைப் ரைட்டிங் வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் பெரிய மாஸ்டராக இருந்தீங்களேன்னு அவரோட வேலையை கிண்டல் அடிக்கிற சீனாக இருக்கட்டும். இது மாதிரி ஜென்ரேஷன் கேப்பை அருமையாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் வந்து இவர் வந்து அவரோட ஃபியான்சியை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க அப்பா ட்ரீட் கொடுக்குற சீனாக இருக்கட்டும். அதே போல் அந்த ஃபியான்சியோடு அவர் வந்து பாரில் அவங்க அப்பா வந்து பீர் சாப்பிட்டுக்கிட்டே பையன் பாம்பே வந்ததே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய சீனாக இருக்கட்டும். ஃபியான்சிக்கிட்ட எய்த்தாப்பில் அவமானப்பட்டுறக்கூடாதுன்ட்டு தன்னோட அப்பாவுக்கு வந்து அதாவது வந்து அந்த வெயிட்டரை கூப்பிட்டு அப்பாவோட பணம் கேட்காதீங்க, நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து அந்த பையன் சொல்லக்கூடிய சீனாக இருக்கட்டும். அதே போல் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் முன்னாடி 2 பேரும் அடிச்சிக்கக்கூடிய சீனாக, அதாவது வாய் சண்டை போட்டுக்கக்கூடிய சீனாக இருக்கட்டும். எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே போல் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும். அவங்க அப்பா வந்து அவங்க பையனோட காரில் போகும்போது படம் ஆரம்பிக்கிற சீன்லேருந்தே என்ன பண்ணுவார், ஹேண்ட் பிரேக் மேலே கையை வச்சுக்குவார். அவன் சொல்லுவான் ஒவ்வொரு டைமும், அப்பா நீங்கள் ஏன்ப்பா ஹேண்ட் பிரேக்கில் கையை வைக்கிறீங்க, கையெடுங்கப்பா, எனக்கு நல்லா கார் ஓட்ட தெரியும்னு சொல்லுவான். இருந்தாலும் இவர் வந்து தான் சொல்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டில் உள்ளவர். அதனால் சேஃப்டிக்கு என்ன பண்ணுவார், ஹேண்ட் பிரேக்கில் கையை வச்சுக்குவார். இது என்னாகும், படத்தில் ஆரம்பத்தில் சீன்லேயே காட்டிட்டு வருவாங்க. ஒரு சீனில் ஒரு கடுப்பாயிருவார் அவங்க பையன், கையெடுங்கன்னு சொல்லி 2 பேரும் அடிக்கிற மாதிரி சண்டைக்கு போவாங்க. அடிக்கிற மாதிரி இவன் வாயில் பேசணுன்னே பையன் வாடா வெளியில் வாடான்னு சொல்லிட்டு, வாடா நான் சண்டைக்கு ரெடிடா அப்படின்னு இவர் பேசக்கூடிய சீனாக இருக்கட்டும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வந்து அபோவ் ஆவரேஜ் மிடில் கிளாஸ் லைஃப்பில் நடக்கக்கூடிய கரண்ட்டு சுச்சுவேஷனில் நடக்கக்கூடிய பிரச்சனையை ரொம்ப தத்ரூபமாக இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் நீ என்னடா கார் வச்சுருக்கிற, என்னடா வீடு வச்சுருக்கிற, ஓட்ட அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிற, அம்மாவோட ட்ரீமெல்லாம் வீணாக்கிட்டியாடா அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணக்கூடிய சீனாக இருக்கட்டும். இவர் என்ன பண்ணாலுமே அவங்க பையன் வந்து அருமையான கேரக்டருங்க. தன்னோட அப்பாவோட வந்து அந்த நிமிஷத்தில் அவர் திட்டினாலும் அடுத்த நிமிஷம் அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸுங்க. ஸோ ஜென்ரேஷன் கேப்பை, அதுவும் கரண்ட்டு ஜென்ரேஷனில் உள்ள பீப்புள்ஸில் உள்ள ஜென்ரேஷன் கேப்பை அருமையாக இந்த படம் பதிவு பண்ணியிருக்கு. இது எல்லாராலும் பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சுங்க. என்னென்னா, இது மாதிரி அபோவ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஓகே, இதில் வந்து அப்பாக்கிட்டேயும் பையன் இருக்குது, பையன்கிட்டையும் பணம் இருக்குது. அப்பாக்கிட்டேயும் பணம் இருக்குது, பையன்கிட்டையும் பணம் இருக்குது. ஓகே, அவங்க லைஃப்பை லீட் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் லோயர் மிடில் கிளாஸ் நிலைமையை நினச்சி பாருங்கள். வயசான காலத்தில் அப்பா அம்மா வந்து என்ன பண்ணணும், ஒன்று அவங்க பையனையோ பொண்ணையோ தான் சார்ந்து சாப்பாட்டுக்கே இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப அவங்களோட லைஃப்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சா ரொம்ப அது மாதிரி கதையை நம்ம ரைட்டிங் பண்ணோன்னா பாலா படம் மாதிரி ஒரு ட்ராஜடியாக போய் முடியும். ஸோ இது வந்து ஒரு அந்த ஹிந்தி படத்துக்கே உண்டான ஒரு ஃபேண்டஸியான ஒரு அபோவ் மிடில் கிளாஸோட ஸ்டோரி. அதில் வந்து அவங்க இருக்கக்கூடிய உணர்வுகளை, அப்பாவும் பையனுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய உணர்வுகளை ரொம்ப அருமையாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இது வேணால் பொறுமையாக பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.